गजाननं भूतगणातिसेवितं कपित्तजम्बूतप्रक्रारपक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதிய வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிசாம்ராட் மகேஸ்வரன். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இன்றைய தினத்தை நம்ம செதுக்கணும்னா நிச்சயமாக நாளைய தினம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பஞ்சாங்க குறிப்புகள், இந்த நாள் எப்படி இருக்குது, இந்த நட்சத்திரம் எப்படி இருக்குது, ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை பற்றி இதோ நம்ம பார்ப்போம். 26/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசரோட மாசி மாதம் 14ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 12:34 வரை மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. இன்றைய திதி அதிகாலை 3:06 வரை நவமி, பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், பிற்பகல் 12:34 வரை, பின்பு அனுஷம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இந்த தினம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உரிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ நாம பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்சவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருப்பாங்க. சில பேர் அட்வைஸ் பண்ணும்போது அந்த அட்வைஸில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறதை பார்த்து பண்ணணும். காலம் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்மளுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இது தெரியாதுன்னு நினைக்கிற எல்லா விஷயங்களும் தெரிய வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரகசியம்னு சொல்ல விஷயம் எப்பவுமே ரகசியமாக இருக்காது, வெளிப்படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. மேஷராசி என்பர்கள் ஒவ்வொன்றையாக பார்த்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு மேலும் மேலும் நல்ல முன்னேற்றத்தை தரும். சில பிரச்சனைகள் நம்ம அந்த வளர்ச்சி குறைவாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் நல்லவர்களது நட்பு இருந்ததுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி நண்பர்கள் சில நேரம் ஒரு 4 பேர் 5 பேர் பேசினாங்கன்னா என்ன இரிட்டேஷனாக இருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைய தினத்தில் முடிஞ்சால் செடிகள்லாம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஜேர்னி போங்க. அப்படியே இரவு அப்படியே ஒரு லாங் ஜேர்னி, ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு காரில் போனீங்களா இல்லை பைக்கில் போனீங்களா, வேறு எதையும் பேசாமல் அப்படியே ஒரு ஜேர்னி போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நினச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலெலாம் பிளான் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறந்ததாக இருந்திருக்கு. மீட்டிங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீயா நானா போட்டி, நீ பெருசாக நான் பெருசாக, உங்கள் வீட்டில் பெருசாக எங்கள் வீட்டில், இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குன்னு விலகிடுங்க. ஏன்னா நல்ல டயத்தை இது பேசி கெடுக்குது. அதனால் அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லான இந்த நாளை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. யாராவது முக்கியமானவர்கள் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் அவர்கள்ட்ட ஏதேனும் ஒரு தொழில் ரீதியான உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள போய் சந்திங்க. உங்கள் குருமார்கள், அதாவது இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், இவங்க எனக்கு ஒரு பெரிய விஐபி, இவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி நபர்களை போய் இன்றைய தினத்தில் சந்திங்க, பேசுங்க. அதன் மூலமாக அவர்கள்ட்ட சில ஐடியாஸ் கேளுங்க. தொழிலில் ஏதேனும் செதுக்கிறது, தொழிலில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றங்கள் பண்ணுறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய நாளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தை இதுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ஏதேனும் விசேஷங்களுக்கு போனீங்கன்னா உங்களை நல்லா மதித்து மரியாதையோட மிகப்பெரிய ஒரு பாராட்டுதல் கொடுக்கக்கூடிய நாள். யாராவது இல்லை சார் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணராம வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு 4-5 நாள் நான் பட்ட கதை எனக்கு தான் தெரியும். பேசலை, ஒன்றும் மூச்சு விடலையே, இன்றைக்கி தான் பரவாயில்ல சார், கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு இருக்கேன், பிரயாணம் பண்ணலாம், ஒரு விஷயத்தில் நம்ம கன்வே பண்ணலாம். ஏன்னா எதை சொன்னால் ப்ராப்ளம் வரும், எதை பேசலாம் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியாக நான் பாட்டு ஜோக்காக சொல்லிடுவேன். ஆனால் அவள் என்ன நினச்சிப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. சில பேர் சண்டை போட்டதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போட்டால் எதுக்கு கோச்சிக்கிறானே தெரிய மாட்டேங்குது, ரொம்ப மனக்கவலையாக இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாயிடும். ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க,
அதேமாதிரி இந்த கண்ணாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கோர்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கிளாஸஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதேமாதிரி டென்டிஸ்ட்டாக இருந்துருக்க, ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துருக்கோம், ஸ்கின் சம்மந்தமான டாக்டராக இருந்துருக்கோம், அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூ மற்றவர்களை பேச விடாதீங்க, மற்ற ஃபேமிலியில் இருக்கிற இஷ்யூவை நீங்களும் பேசாதீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள், இரவு நேர பிரயாணம் வேண்டாம். பொதுவாகவே இந்த நாளில் பார்த்துட்டிங்கன்னா புது டிசிஷன் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மனம் வந்து ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது ஒரு டிசிஷன் எடுக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. காலையிலேருந்து எதுவுமே இல்லை சார், ரொம்ப பரவாயில்ல சார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இறைவனுடைய அனுகிரகம் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை அப்படியே அழகாக கொண்டு போகிறதுன்னு அர்த்தம். யாராவது வம்புக்கு பேசுகிறா, சண்டை போடுறா, அப்படியே அந்த வாய்ஸை ஏற்றுறான்னு சொன்னாலும் இரிட்டேட் ஆகுது சார் அப்படின்னா கொஞ்சம் அப்படி விலகி நில்லுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு நீங்களாக போய் அட்மிட் ஆகிக்காதீங்க, நீங்களாக போய் அவங்கக்கிட்ட கோவிச்சுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்கிற விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. விநாயகரை 11 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கள். முடிஞ்ச ஒரு தேங்காய் வாங்கி தேங்காய் உடைக்கிற இடத்துல உடைங்க, 2 தீபத்தை ஏற்றிவாங்க. நல்லா மனசார வேண்டிக்கோங்க, நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினம் கடகராசி நண்பர்களே. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நினச்ச காரியம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்குது. திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். 2ஆம் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. IVF எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகும். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா யார் மூலமாக வருது அதை அப்படியே ஆய்வு பண்ணிட்டு போனால் உங்களுக்கு அது தெரிய வரும். சந்தேகம் இருக்கும் இல்லையா, அந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் தொழிலில் யாராவது பார்ட்னர்ஷிப் வருவாங்கன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான பார்ட்னர்ஷிப் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி மேலே கேர் எடுக்கிறது, மனைவி கணவர் மேலே கேர் எடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்பவுமே பின்னாட்களில் ஒற்றுமைகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிறருடைய குறைகளை எடுத்து சொல்லாதீங்க. பிறருடைய நிறைகளை எடுத்து சொன்னீங்கன்னா, பாராட்டினீங்கன்னா உங்களுக்கும் அது சாதகமாக வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். முழுசாக வேலையில் மனசை வந்து செலுத்துங்க. அப்போ இந்த பிரிவினை இருந்தது, அதாவது கணவன் மனைவி பிரிவினை இருந்தது, அதுமாதிரி அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி, இந்த மாதிரி பிரிவினை இருந்தது. இந்த மாதிரி மனசில் போட்டு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான இதற்கு நீங்கள் தான் ரெடி பண்ணிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தான் பேணி காக்கிறது ரொம்பவுமே நல்லது. வீட்டில் ஒரே பிரச்சனை சார், வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பான் பிரச்சனை, எலி பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் அப்படியே செல்ல அரிக்குது, வீட்டில் கோடாக விழுகுது, வீட்டில் கரண்ட் போகுது, இந்த வீட்டில் ஏசி வர்றது கிடையாது, ஒவ்வொன்றா செலவு வச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, வீடு மாற்றுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் மாற்றத்தை பற்றியும் சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். வேலைவாய்ப்பு கைகூடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் ஒன்று. மறைமுக எதிரிகள்கிட்டயே போய் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி பேசக்கூடாது, ரொம்ப கவனமாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. பேசுகிறத கம்மி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐடியாஸ் புரிய வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா நரசிம்மர் வழிபாடு, பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க, உங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள், சில விஷயங்களுக்காக விசேஷங்களுக்காக கூப்பிடுவாங்க, ஐடியா பண்ணுவீங்க, பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் புக்கிங் பண்ணுவீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். இல்லை குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் பேசி தீர்த்து அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அழகாக சால்வ் பண்ணி விட்டுருவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் இது ரொம்ப எனக்கு போட்டு மனசை கலக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்றைய தினத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். அக்கௌண்ட்ஸில், ஆடிட்டிங்கில், ஃபினான்ஸில், கடன் சம்மந்தமான விஷயங்கள், குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்து நிச்சயமாக அது சுமூகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய விஷயங்கள் நான் என் மனசில் இருக்கிறது சொல்லணும், இருக்கிறத நான் வந்து இவங்க என்னை தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கான்னு சொன்னால் இன்றைய தினம் அதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா பிள்ளையார் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் சாதகமான பலன். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், இடமாற்றம். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே பிரச்சனை, அதாவது நான் ஒன்று நினச்சா அவள் ஒன்று நினைக்கிறா,
அதாவது கோலம் போட்டால் அவளுக்கு ஆகிறது கிடையாது, தட்டி விட்டுட்டு போயிடுறா. பார்க்கிங் பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை முறைச்சு ரொம்ப நண்பராக இருந்தா இப்போயே இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியலையே, வீட்டுக்குள்ளேயே வா சார் இருப்பா, அம்மா பொண்ணு இப்படி இருந்துட்டு இருக்கா சார், அக்கா தங்கச்சி இப்படி இருந்துட்டு இருக்கா சார், இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்றைய நாள் ரொம்ப சிறந்ததாக இருந்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி தொழிலுக்கு உண்டான முதலீடுக்கு உண்டான நாளாக இருக்கும். எப்போவுமே சில நேரங்கள் பெரியவங்ககிட்ட உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க. அம்மா அப்பாட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா அவங்களுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. மனைவிக்குன்னு டைம் கொடுத்தா அவங்க திருப்தியாக, கணவருக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்ககிட்ட உட்காந்து பேசினா திருப்தியாக, குழந்தைகள்கிட்ட டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. தொழிலுக்குன்னு டைம் கொடுத்தீங்கன்னா தொழில் திருப்தி ஆகிடும். வேலை செய்கிற கூடத்தில் வேலை ஆட்கள்கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினா அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் யூ மஸ்ட் கிவ் அ டைம், யூ மஸ்ட் ஸ்கெடியூல் அ டைம். அந்த மாதிரி டயத்தை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், நீ கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் யோசனைகள் இருக்கும். அதாவது ஊருக்கு வந்துடுவாங்க, ஊருக்கு வந்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை, சரி என்ன பண்ணுறது, மத்தியானத்தோட வேலை முடிஞ்சது, நான் என்ன பண்ணுவேன், இப்படி யோசிப்பாங்க. அங்கே போயிருந்தாங்கன்னா பேசாமல் அங்கே போகணும், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கணும், ஐயோ அதான் அப்பப்போ மறந்துடுறேன் பாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி மனசில் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ஒரு 1000 யோசனை இருக்கணும், இன்றைக்கி 1500 யோசனை இருக்கும். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு யோசனையே இந்த தினத்தில் இருக்காது, அப்படியே ரொம்ப ஐடியலாக இருப்பாங்க, என்ன பண்ணுறது அப்படி தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க. பாத்திர கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஷாப், ஃபேன்சி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, தேங்காய் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கீரை காய்கறி ஃப்ரூட்ஸு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் கோவித்துக்க வேண்டாம், சில விஷயத்தில் டென்ஷன் ஆக வேண்டாம், சில விஷயத்தில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம், சில பிரச்சனைகளில் தானாக போய் கலந்து கொள்ள வேண்டாம். இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. பணவரவுகளுக்குண்டான நாள். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூவை டயத்தை வேஸ்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு இன்றைக்கி பெரிய சண்டை சார், நான் வேலைக்கே போகல, இன்றைக்கி பெரிய சண்டை சார், நான் வந்து எதுக்கு, இப்படியெல்லாம் முடக்க வைக்கும். அப்படியெல்லாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா இன்றைக்கி சூப்பராக உங்களுக்கு பணவரவுகள் கொடுக்கக்கூடிய நாள். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூவை உட்காந்து பேசிங்கன்னா தீர்ந்துடும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடத்தை உட்காந்து அப்படியே யோசிச்சு ஒரு பேப்பரில் எழுதி இதெல்லாம் எப்படியெல்லாம் சரி பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். பயத்தை தூக்கி இருந்துட்டிங்கன்னா போதும், மீது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ என்ன நடக்கிறதுங்கிறதுல அவேர்னஸ் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள். துணி வாங்குறது, பொருட்கள் வாங்கிறது, இன்றைக்கி எது வாங்கினா கொஞ்சம் அப்படி சேரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சேர்க்கை வந்து நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள் பேசும்பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த வார்த்தை குத்துது அப்படின்னா அது பேசவே பேசாதீங்க. அது சண்டை போடும்போது கூட, சாதாரணமாக இருக்கும்போது கூட கவனமாக பேசுகிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதை இன்னைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பணவரவுகளாக மாறக்கூடிய நாளாக இருக்கும். மகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் சில பேருக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு அப்படியே சோகமாக இருந்துட்டு டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஜாதகத்துலேயும் இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளையும் பொறுத்து இருந்துட்டுருக்கு. அவங்களுடைய சூழ்நிலை கூட இருக்கிறவங்களை வச்சு இருந்துட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி ஸ்போர்ட்டிவாக இருந்துன்னா ஒரு நிறைய ஐடியாஸ் இருந்தால் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா நோட்டில் வந்து அழகாக செல்ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வாய்ஸில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா இன்னிலேருந்து 27 நாள் பாசிட்டிவாக இருப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் இன்னிலேருந்து 27 நாள் நெகட்டிவாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன விஷயத்தை யோசிக்கிறீர்களோ அதை தொடர்ந்து உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இருக்கும். அதை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மார்பிள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு ஜெயிச்சிருவீங்க. பார்த்து போருக்கு கடவுள் இருக்கார்ல, ஜெயிக்க வைப்பார்ல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். எப்பவுமே போட்டிக்காக நம்ம வந்து விரயங்கள் பண்ணக்கூடாது, போட்டிக்காக செலவுகள் பண்ணக்கூடாது, சேவிங்ஸ்லேருந்து ₹1 எடுக்கக்கூடாது.
அதே சமயத்தில் பிஸ்னஸுக்காக இது வச்சுருக்கேன். அப்படி இந்த ஃபினான்ஷியலாக நீங்கள் அழகாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாண டிக்கெட் புக்கிங் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் விரயம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் சில காரியம் நடக்கும், சில காரியம் கொஞ்சம் நடக்காமல் இருக்கும். பெருசாக அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போன்று பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி PhD எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டரேட், போஸ்ட் டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் நம்மளுடைய இன்ஸ்டாலையும் சரி, முருகாசேஸ்லையும் சரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பிரபல்யமாக போயிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நான் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு வந்து வீடு எதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் நிறையா பரிகாரம் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன், 6 வாரம் போயிட்டு வர சொன்னேன். பட் அவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் சந்திக்கும் பொழுது அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தை, சார் நான் கிரகப்பிரவேசத்துக்காக வீடு வாங்கிட்டேன், கிரகப்பிரவேசத்துக்காக பல டைம் உங்களை வந்து ஆஃபீஸில் தொடர்பு பண்ணோம், உங்களை ரீச் பண்ண முடியல, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், அவங்ககிட்ட கேட்டோம், நீங்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கு ரொம்ப, இப்போ எந்த காரியமாக இருந்தாலும் அதான் பண்ணுறேன். ஒன்று நான் சொல்ல 6 வாரம் திருத்தணிக்கு போய் வணங்க சொன்னேன். 6 வாரம் என்ன இது பண்ணி வணங்க சொன்னேன் அப்படின்னா, ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்களுக்கு இருக்கணும். மல்லிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, அரளிப்பூ கொஞ்சம் உதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க. முருகன்கிட்ட போய் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வேணும்னு அர்ச்சனை பண்ணணும். இதை கொடுத்துங்க, அர்ச்சகரை அர்ச்சனை பண்ணிடுவார். எதுக்கு சார் காசு போட சொன்னீங்க? சொர்ண புஷ்பம்னு சொல்லுவாங்க. அப்படி காசு திருப்பி அவங்க கொடுப்பாங்க, கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா சுவாமிகிட்டே அப்படி இருக்கட்டும். மல்லி, அரளி ரெண்டையும் கலந்துக்கலாம். அப்படி கலந்து கொண்டு போய் முருகனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து போனோமா, இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றினேன். அவங்க என்ன பண்ணாங்க, நான் 6 வாரம் போக சொன்னால் முருகனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கோயிலுக்கு போய் பாசிட்டிவாக ஏற்பட அவங்க ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா வாரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, கணக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நினச்ச விஷயம் நடந்தது. ஆனால் எத்தனாமத்து வாரம் எத்தனாமத்து இதில் நடந்தது எனக்கு தெரியல. 2 வருஷம் நான் அவங்கள பார்த்து 2 வருஷம் 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸில் அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ எத்தனை காலகட்டத்தில் அவங்க அதை வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. பட் இட் ஹேப்பன்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இந்த ஒரு வேண்டுதல் தான் வச்சுக்கணும், வேறு எதுவுமே வேண்டக்கூடாது. ஏன்னா இதுக்காக தான் நீங்கள் சிரமப்படுறது. அது மட்டும் இல்லை, வேண்டுதல் மட்டும் இல்லை, முயற்சி பண்ணணுமா, நீங்கள் சம்பாதிக்கணும். அந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் சம்பாதிக்கணும். அதிகமான ஆசை இல்லை, ஒரு லிமிட்டான ஒரு மீடியமான ஒரு ப்ராசஸை வச்சு அதுக்காக நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரொம்ப அற்புதமாக வாஸ்து பிரகாரம் கிழக்கு பார்த்து வீடு வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க. இந்த மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விதமான பிரார்த்தனை இருக்கும், ஒரு விதமான கோயில்கள் இருக்கும். ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிய வரும். அதே போன்று நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.